ஆட்சியில இருக்கும் போதுதான் பொய்யா சொல்லிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா இப்ப எதிர்கட்சியா இருக்கும் போதும் அதே பொய்யை தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? நம்ம முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. என்ன போட்டிருக்கிறாருன்னா அவருடைய எக்ஸ்தல பக்கத்துல கும்பகோணத்துல ஆளும் கட்சியினர் தாக்குனதுல ஒரு போலீஸ்காருக்கே கை உடைஞ்சு போனதாகவும் செய்தி. இருக்குடா எங்கடா இருக்கு இருந்தா படிக்க மாட்டேன். கூட்டெழுத்து சுருக்கெழுத்து என்னடா படிச்ச? படி. ஆனா இவர் கேள்விப்பட்ட அந்த செய்தி பொய் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சொல்லல, சம்பந்தப்பட்ட காவல்துறையே சொல்லி இருக்கிறாங்க. சும்மா நில்றா. தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறை ஒரு மறுப்பு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பொய்யா சொல்லிட்டு சுத்தாதீங்க, நீங்க சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? ரெண்டாவது இவர் சொன்னாரு பாத்தீங்களா, போலீஸ்காரருக்கே பாதுகாப்பு இல்ல, போலீஸ் ஆட்களுக்கே பாதுகாப்பு இல்லன்னு. இவங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் போது ஒரு பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்ல, அதுவும் எங்க? சென்னை விருகம்பாக்கத்துல. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. 2022 சென்னை விருகம்பாக்கத்தில் நடைபெற்ற ஒரு திமுக பொதுக்கூட்டத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலரை யார் தெரியுமா? அதுவும் பாலியல் துன்புறுத்தல் பண்ணாங்க. வெளியாளங்கெல்லாம் கிடையாது, அவங்க திமுக நிர்வாகி, அதுவும் யூத் விங்ல இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி. அவனுடைய பெயர், ஒருத்தன் பெயர் வந்து பிரவீன், இன்னொருத்தனுடைய பெயர் வந்து ஏகாம்பரம். இந்த 2 பேருமே வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணாங்க, பாலியல் ரீதியா சீண்டனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் காவலரே புகார் கொடுத்து அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் கைது பண்ணாங்க. கட்சியை இந்த லட்சணத்துல வச்சுட்டு இவர் பொதுவெளியில வந்து விமர்சனம் வைக்கிறாரு. பாத்துக்கோங்க மக்களே.